எக்ஸ்கியூஸ் மீ, எனக்காக ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி. ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான். நீங்க வீடியோ எடுங்க. போதும் போதும் போதும், கொடுங்க கொடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க. அது எனக்கு தெரியுமே. காமிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கைய முதல்ல விடுங்க. என்ன பொறுக்கித்தனம் இது? தனியா ஒரு பொண்ணை பார்த்துட்டு கையை பிடிச்சிடுவீங்களா? நான் கைய பிடிச்சேனா? நான் எப்ப பிடிச்சேன்? தனியா ஒரு பொண்ணை பார்த்தா வம்பு இழுப்பியா? இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் அந்த மாதிரிலாம். அது சரி, நீங்க எல்லாம் இவன் பண்ணதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அடிங்க, பொண்ணுகிட்ட வம்பு பண்றியா? இங்க வா இங்க வா. வம்பு உன்னெல்லாம் அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எங்க அம்மா மேல சத்தியமா நான் எதுவும் பண்ணல. ஏன் தங்கச்சி ரொம்ப அழுத்தமான ஆளா இருப்பான் போல இருக்க. அம்மா மேல பொய் சத்தியெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. டவுசர் கட்டினா தான் சரியா வருவான். அண்ணா பொறுங்கண்ணா, நான் சொல்றத கேளுங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சுண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நான் கேக்குறேன். சரியா பண்ணீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஒன்று பண்ணு, பர்ஸ் எடு. அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஓகே, நேராக காலில் போய் விழுந்துரு. வா. அக்கா, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. சரி கிளம்பு கிளம்பு. என்ன ஆல்டா நீ ஸ்ரீகாந்த்? என்னெல்லாம் ஐடியா போடுற நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு? இந்த மூளைய வேற ஏதாவது வேலையில போட்டுன்னு வச்சுக்கோ, நீ வேற லெவல்ல போய் சேர்ந்துருவ. அம்மாடி மகாராணி, என் வாழ்க்கைக்குள்ள ஒரு வாட்டி வந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் பாரு நான் எந்த லெவலுக்கு போறேன்னு. அப்படியா? ஓ, அப்ப எப்ப நான் உன் வாழ்க்கைக்குள்ள முழுசா வர முடியும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே? அத பத்தி சொல்லு. கல்யாண பேச்ச வீட்டுல எடுத்தியா என்ன? என்னத்த பேசுறது? எங்க அப்பா என் பேச்சே கேட்க மாட்டாரு. அப்புறம் என் அண்ணன் சொல்லவே தேவையில்ல. அவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் நடக்காத வரைக்கும் நமக்கு கல்யாணம் முடிகிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று, அவரோட யூபிஎஸ்சி கிளியர் ஆகல. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்றதுக்குள்ள அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இது என்ன பேச்சு? அப்படி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைனா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. ப்ளீஸ், நீ ஒரு வாட்டி போய் பேசி பாரு. ராணி, எங்க வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி உனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம எனக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது. அது என்னமோ உண்மைதான். ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு, அதை வந்துடுறேன். சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. சரி, அப்ப சீக்கிரமா வா. மருந்து வேணும்னா பணம்? அப்போ பழைய பாக்கி 1000 ரூபாய், அதையும் இப்போ முடிச்சிரு. அதான் இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல. அதெல்லாம் முடியாது, கணக்கு தான். போதுமா? இந்த புடி. தண்ணி கூட. இந்த புடி. எங்க போன நீ? எவ்வளவு நேரமா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னால என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன். யார் ஃப்ரெண்டு? ஸ்ரீகாந்த், நீ மறுபடியும் போதை மாத்திரை போடுறியா? அட ஏன் இப்படி காண்டு ஏத்துற? வா போலாம், வா சீக்கிரம். இங்க பாரு ஸ்ரீகாந்த், நீ இந்த போதை மாத்திரை பழக்கத்தை விடலனா என்னால உன் கூட இருக்கவே முடியாது. நம்ம மீட் பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓவர். மிரட்டுறியா என்ன? உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிருச்சா? ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படியே ஏங்குறேன் பாரு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு செவுல விட்டா மண்டெல்லாம் அப்படியே தெரிச்சு போயிடும். ராணே, ராணே,
என்ன பண்ற? ஒன்னும் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா கோவப்பட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ரிட்டையர்ட் ஆயிட்டாரா அவரு, வயசாயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சாரி. ஏன்னா அதான் சாரி கேட்குறேன்ல. நீ சொந்த காலில் நிற்கணுன்றது தான் இங்கே எல்லாரோடைய விருப்பம்டா. ஏதாவது பண்ணு. அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். என் தலையெழுத்து எதுவும் நடக்க மாட்டேங்குது. இல்ல லைஃப்ல பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா நாங்க எல்லாம் உன் கூட துணையா இருக்கோமே. சரி, நான் தூங்க போறேன். அண்ணா சாரி, கோவத்தில் நான் ஏதோ ரொம்ப அதிகமாகவே பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், என்ன பேசுற நீ? என்னாச்சு? ஹாடா வந்துட்டீங்களா? நீங்க மட்டும் வரலன்னா ஏன் நிலைமை என்ன ஆகும்? நான் கொண்டு வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததை கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? டென்ஷன் ஆகாத, சாப்பிட்டு ஜாலியா இரு. என்னண்ணா இது? சரி சரி, ஃப்ரீயா மருந்து கொண்டு வந்து கொடுக்குற இவளுக்கு. உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் பணம் கிடைக்குது? அனுபவிங்கன்னா அனுபவிங்க, நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிங்க. போடா, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிட்டு வரேன். உன்னோட இந்த நன்றி கடனை நான் எப்படி தீக்கிறது? உனக்காக நான் எதுவும் பண்ண தயாரா இருக்கேன். எது வேணாலும் பண்ணுவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் தான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். கிச்சன்ல இருக்கு, எனக்காக வருமா மில்க் கொண்டு வந்துரு. பரவாயில்லையே, என் மேலதான் உனக்கு எவ்வளோ பாசம். கழுத்து வலிக்குதுடா. ஒரு அண்ணனா இப்படிதான் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு. சாப்பிடலாம். அண்ணா என்னாச்சு உனக்கு? தண்ணி குடி. அண்ணா தண்ணி. அண்ணா டாக்டர் சார், என் மகன் எப்படி இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? ஆக்சுவலா அவர் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு அவருக்கு. இப்ப கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் அவனை பாத்துக்கிறதுக்கு நீ இங்கே இருந்துற. ஐயோ அம்மா அப்பா, 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் அண்ணா கூட இருந்து அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ சொன்னா சரிதான். ஆனா இதை பாரு, ஏதாவது எமர்ஜென்சினா உடனடியா கால் பண்ணு. சரிப்பா. சரி வா. சூப்பர்ண்ணா, பாராட்டியே ஆகணும். என்ன ஒரு பக்கா பிளானு. அதெல்லாம் விடு, நம்ம நர்ஸ் எங்க? உங்க விஸ்வாமித்திரர் அண்ணனுக்கான மேனகா இதோ வந்துகிட்டே இருக்கா. உன்னோட இந்த நன்றி கடனை நான் எப்படி தீக்கிறது? நீ என் அருண் அண்ணனோட மரியாதையை கெடுக்கணும். என்ன? ஆமா, அது அருண் அண்ணனுக்கு பொம்பளை சுகம் கிடைக்காத வரைக்கும் கல்யாணத்துக்காக தவிக்கவே மாட்டாரு. அவர் அப்படி பண்ணாத வரைக்கும் ஏர் ரூட் கிளியர் ஆகாதுல்ல. நீ அப்படியே சினிமாவில் ஒரு நர்ஸ் மாதிரியே இருக்க. உள்ள ரூம்ல அண்ணன் இருக்கிறாரு. இப்போ நீ அண்ணனோட ஆண்மையை எழுப்பணும்.
சிஸ்டர் நீங்கள் வந்தது ரொம்ப நல்லா தான் போச்சு. இப்போ ட்ரிப்ஸ் காலி ஆயிடுச்சு, மாத்திடுறீங்களா? இப்போ ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஒரு வாலிப பொண்ணு உன்னோட கைய தன் கைக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கான்னா உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கான்னு அர்த்தம். அவளை போய் நீ சிஸ்டர்னு கூப்பிடுற? நகருங்க, கையிடுங்க. நான் கண்ணியமானவன், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. சிஸ்டர் நீங்க போயிடுங்க, என்ன விடுங்க, விடுங்க, தள்ளுங்க. ஏய், இரு, இரு, ஓடாத, ஓடாத. ஏய், நான் சொல்றத கேளு, வெக்கம் இல்ல படாத. நானே விருப்பப்பட்டு தானே வரேன். ஏய், கதவை திற. என்ன ஆம்பளை நீ? இப்படிலாம் எப்படி வாழற? கதவை திற. நாயோட வாலை மாச கணக்குல பைப்ல சுருட்டி வச்சாலும் எப்ப பைப்ல இருந்து எடுத்தாலும் வால் சுருண்டிதான் ஏங்க இருக்கும். என்ன நடந்துச்சு? பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் உன் அண்ணன். முதல் தடவையா ஒரு ஆம்பளை இந்த விஷயத்துக்கு பயப்படுறத இப்பதான் பாக்குறேன். அவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். எங்க போற? என்ன ஸ்ரீகாந்த் அண்ணன், இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? டேய் நிரஞ்சன், எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு என்னவோ நீ வாழ்க்கை பூரா இப்படிதான் கன்னி பையனாவே இருக்க போறேன்னு தோணுது. என்னாலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடிஞ்ச வரை என்னை மறக்க பாரு. நம்மளோட பயணம் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சூப்பர்க்கா, அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரியே ஆக்ட் பண்றீங்க. தேங்க் நல்லா யூ. இருந்துச்சு. எப்படி வந்திருக்கு வீடியோ? காட்டு. ராணி, ம், உன்கிட்ட நான் பேசணும். ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. அக்கா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய் போதல, அப்படியா? நிறுத்துங்க. பைத்தியமாடா உங்களுக்கு? நாள் பூரா வீடியோ பண்ணிருக்கீங்க, உனையும் தான் நாள் பூரா தேவையில்லாத வீடியோலாம் பண்ற. இப்ப பண்ண என்னவா? சோஷியல் மீடியாக்காக பண்ணிட்டு இந்த இருக்கோம். சோஷியல் மீடியா வீடியோ பார்த்து உலகமே சிரிக்குது. நான் உன்கிட்ட பேசணும், புரியுதா? உனக்கு புரியுதா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு? யாருக்காகவாவது வெயிட் பண்ணணும்னா எப்படின்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போன போதை போடுறதுக்காக. அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து சண்டை போட்ட நீ. உனக்கு எப்பவும் நான் கீழேயே இருக்கணும். நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத. அப்புறம் இந்த போதை போடுற பழக்கம், அது என்னோட காசு. உன்கிட்ட எல்லாம் நான் காசு கேட்கல, புரியுதா? 100 200க்குலாம் நீ உங்க அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு. உன்னோட நான் எவ்வளவு பரவாயில்ல. குறைஞ்சது 10 to 15,000 அந்த சோஷியல் மீடியால சம்பாதிக்கிறேன். இப்படி ஒரு கேடு கேட்ட கூட எல்லாம் எனக்கு உறவு தேவையே இல்ல. எங்க வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், கொன்னே போட்டுருவேன். தள்ளுற. அண்ணா, அம்மா, அம்மா, எங்கடா போன? எப்ப வர எப்ப போற ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆ, சரி விடு. இந்த ஸ்வீட் எடுத்துக்க. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? அட, நம்ம அருண் இருக்கான்ல, அவனோட யூபிஎஸ்சி ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு. உன்னோட அண்ணா அதுல பாஸ் ஆயிட்டான். அட அண்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்போ அதை விட பெரிய சந்தோஷமான செய்தி என்கிட்ட இருக்கு. அருண் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். அவனுக்கு பொண்ணையும் பிடிச்சி போச்சு. அதனால நான் உங்ககிட்ட சம்மதத்தையும் தெரிவிச்சிட்டேன். இது அதை விட சந்தோஷமான செய்தியாவில் இருக்கு. ஏய், இது எங்களுக்கா இல்ல உனக்காடா? அங்க பாருங்களேன், வெக்கத்துல முகமே சிவக்குது அவனுக்கு. இனிமே இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதுதாமா? அது சரி, அந்த பொண்ணு யாரு? அந்த போஸ்ட் ஆபீஸ்காரர் குப்தாஜி இருக்கார்ல, அவங்க கிட்ட இருந்தும் சம்மந்தம் வந்தது. பொண்ணு அழகா இருக்கா. அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். குப்தானா? எந்த குப்தா? முதல்ல கல்யாணம்னாலே இவன் விலைக்கு ஓடிட்டு இருந்தான் இவன். ஆனா எப்போ அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தானோ அப்பையில இருந்து உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். நீயே பாரா உன் வருங்கால அண்ணியோட போட்டோவை. என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நிரஞ்சனோட கேரேஜுக்கு வா சீக்கிரம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிரஞ்சன் தானே வந்தால? வரல.
உனக்கு என்ன ஆச்சு? நான் கேள்விப்பட்டது உண்மையா? அருண் அண்ணனுக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆமா அது உண்மைதான். நாங்க தான் முதல்ல கேட்டோம், அவங்களும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ராணி, இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். உன் மூளை வேலை செய்யலையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ தானே என்கிட்ட அன்னைக்கு சொன்ன உன் வீட்டு மருமகளாகிறதுக்கு தகுதி இல்லைன்னு. அண்ணனும் உன் குடும்பமும் என்ன மருமகளாகிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏய் ராணி, இது பாரு, நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புரியுதா? என்ன பழி வாங்குறதா நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் ஒன்றும் விளையாட்டுக்காக இதை பண்ணல ஸ்ரீகாந்த், நான் சீரியஸா சொல்றேன். உங்க அண்ணன் கிட்ட கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாமையும் அவர் கிளியர் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் மெயின் எக்ஸாமையும் கிளியர் பண்ணிடுவாரு. என்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். மரியாதையா பேசிட்டு இருக்கேன்னா இந்த விளையாட்டுலாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. வருத்தப்படுவ நீ. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஹே, சரிதான். உனக்கு என்ன தோணுது? நான் என் அண்ணன் கிட்ட நம்மளோட காதல் குத்த சொன்னேன்னு வச்சுக்க, இப்படி முறிஞ்சிடும் சம்பந்தம். ஐயோ, நான் பயந்துட்டேன். போய் சொல்லு உங்க அண்ணன் கிட்ட. என்ன ஸ்ரீகாந்த், என்ன இப்படி மாட்டிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன பண்ண போறீங்க?